ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் லாங்குவேஜ். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது சர்க்கரை பொங்கல். இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். குக்கரில் ஈஸியாக எப்படி சர்க்கரை பொங்கல் செய்யலான்ட்டு நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு 1 டம்ளர் பச்சரிசி எடுத்துக்கலாம். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் பைத்தம்பருப்பு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ கேஸை சிம்மில் வச்சுட்டு இது ரெண்டுத்தையும் நம்ம மிதமான சூட்டில் வறுத்து எடுத்துக்கலாம். இதே போல் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இதில் நல்லா வறுப்பட்டு வந்துடுச்சு. இப்போ இதை ஒரு 4-5 வாட்டி கழுவிட்டு ஒரு 20 நிமிஷம் நம்ம அரிசியும் பருப்பும் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ அரிசி பருப்பும் கழுவிட்டு 20 நிமிஷம் ஊறி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இதில் ஒரு சின்ன கரண்டியில் ஒரு கரண்டி பால் சேர்த்துக்கிறேன். கூடவே 1 டம்ளர் நம்ம பச்சரிசி எடுத்தோம் இல்லையா, அதே டம்ளரில் 3 டம்ளர் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ 3 டம்ளர் தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ குக்கரை மூடி 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். நம்ம அரிசியும் பருப்பும் 20 நிமிஷம் ஊற வச்சோன்றதுனால 3 விசில் நம்மளுக்கு போதும். இது விசில் வர்றதுக்குள்ள நம்ம வெல்லம்லாம் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1 கப் வெல்லத்தை நல்லா தூள் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்து இந்த வெல்லம் கரைஞ்சி வர வரைக்கும் நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு பாகுபதம் அப்படின்ற எதுவும் கிடையாது. வெல்லம் கரைஞ்சி வந்தால் நம்மளுக்கு போதும். பாருங்க, நல்லா பொங்கி வருது பாருங்க. இந்த அளவுக்கு வெள்ளை தண்ணி நல்லா திக்காக இருக்கணும். ரொம்ப தண்ணி சேர்க்காம கொஞ்சமாக தண்ணி சேர்த்திங்கனாக்கா இதே போல் நம்மளுக்கு திக்காக வெல்லம் கரைஞ்சி வந்துடும். இப்போ இதை ஃபில்டர் பண்ணி நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு 5-6 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிட்டோம். நெய் நல்லா மெல்ட் ஆகி வரட்டும். நெய் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ உங்களுக்கு தேவையான அளவு முந்திரி பருப்பை சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக திராட்சையும் சேர்த்துக்கலாம். முந்திரி எவ்வளோ சேர்த்தோமோ அதில் பாதி அளவு தான் நம்ம திராட்சை சேர்க்கணும். திராட்சை நிறைய சேர்த்தோம்னாக்கா ஒரு புளிப்புத்தன்மை நம்மளுக்கு சக்கரை பொங்கலில் வந்துடும். அதனால பாதி அளவு திராட்சையை சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா மிதமான சூட்டில் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் இதை வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வறுப்பட்டு வந்துடுச்சு. இதையும் நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இதுக்குள்ள குக்கரும் 3 விசில் நம்மளுக்கு வந்துடுச்சு. இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அரிசியும் பருப்பும் எவ்வளோ நல்லா வெந்து வந்திருக்கு. இதே போல் ஒரு கரண்டியை வச்சு அரிசியும் பருப்பையும் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா வெள்ளை தண்ணி, அதை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் நம்ம நல்லா கலந்துக்கலாம். கேஸு சிம்மில் வச்சிடலாம். எவ்வளோக்கு சிம்மில் வைக்க முடியுமோ நல்ல சிம்மில் வச்சு இது நல்லா கலரி எடுத்துக்கலாம். பாருங்க, நல்லா கலந்து எடுத்தாச்சு. இப்போ இதில் ஒரு சிட்டிக்கை ஜாதிக்காய் இருக்கு இல்லையா, அதை தூள் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை நான் இதில் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க.
கூடவே 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூளையும் நம்ம சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட பச்சை கற்பூரம் இருந்ததுன்னா அதையும் ஒரு சிட்டிக்கு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்துக்கலாம். இப்போ நம்ம வறுத்து எடுத்து வச்சிருந்த முந்திரி திராட்சையும் இதில் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்துடலாம். இப்போ கலந்துட்டு இது நம்ம குக்கரை திருப்பி அகைன் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே சிம்மில் வேக விடலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு பாருங்கள். தலை தலைன்னு கோவில் பொங்கல் ஆட்டம் நம்மளுக்கு சூப்பராக ரெடியாகி வந்துடுச்சு. இந்த பொங்கலுக்கு இந்த ஈஸியாக எப்படி சக்கரை பொங்கல் செய்யலான்னு நீங்களும் செஞ்சு பாருங்கள். எவ்வளோ தலை தலைன்னு இருக்குது பாருங்கள். நான் சொன்ன அளவுகளிலே செஞ்சிங்கனாக்கா இந்த அளவுக்கு உங்களுக்கு தலை தலைன்னு சக்கரை பொங்கல் கிடைக்கும். இந்த ஈஸியான சக்கரை பொங்கல் ரெசிபியை பொங்கலுக்கு செய்யுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துனாக்கா லைக்கும் பண்ணுங்கள். சூப்பரான சக்கரை பொங்கல் ரெடி.